அது அது காய்ஸ் எக்ஸாமில் எடுத்துன்னு போகக்கூடாது பிட்டு. எக்ஸாமில் ஃபெயில் ஆனால் பறந்து சிட்டு. நம்ம இப்போ பார்க்க போகிறது எக்ஸாமை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹாய் காய்ஸ், நான் தான் உங்களோட எல்லாருக்கும் வணக்கம். மறக்காமல் நம்மளுடைய பாண்டிச்சேரி அதிர்ஷ்டாக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கூல் லைஃப்பில் கடைசியான மெமரிஸ்னால் அது எக்ஸாம் தாங்க. எக்ஸாமில் நடிக்கிற அந்த சுவாரஸ்யம் இருக்குது பாருங்க, அது லைஃப் டைமில் மறக்கவே முடியாதுங்க. அதான் நம்மளுடைய பெஸ்ட் மெமரிஸே சொல்ல முடியும். நம்ம எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போய் உட்காந்து அந்த பதட்டம்னா இருக்குது பாருங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்டாஃப்ஸ் வந்து அந்த எக்ஸாம் ஷீட்டை கொடுத்துனே நம்ம வழக்கம் போல் நேமு, ரோல் நம்பர், சப்ஜெக்ட் நேம் எழுதிட்டு இதுக்குமே இல்லை எனக்கு ஒன்றும் தோணலை நம்ம பேக்ரவுண்ட்லேயே ஒரு சாங்ஸ் போடும் பாருங்க. அதை வந்து லைஃப்பில் மறக்கவே முடியாது. அப்புறம் கொஷின் பேப்பர் தருவாங்க. கொஷின் பேப்பர் தந்துட்டுன்னு நம்ம அந்த கொஷின் பேப்பர் பார்த்துட்டு ஒரு ரியாக்ஷன் பண்ணுவோம். நம்ம படித்த கொஷின் தவிர மீது எல்லா கொஷினும் வந்திருக்கும். அப்போ ஒரு பேக்ரவுண்ட்ல சாங் வரும், அடடா இது என்ன எனக்கு ஒன்று போயிலையேன்னு தனுஷ் சாங் தாங்க வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்ரெண்டில் உட்கார நம்ம ஃப்ரெண்டு வந்து அடிஷனல் ஷீட்டாக வாங்கி எழுதுவான். நம்ம நினைப்போம் ஒரு வேளை தலைமை ஃபர்ஸ்ட் தான் போட்டுன்னு. கடைசியில் அவங்ககிட்ட போய் கேட்டால் அவன் ஒன்று சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட்டாக ஒரு பேஜுக்கு 1 மார்க் இருந்தாலும் நான் 35 பேஜ் எழுதிக்கிறேன், 35 மார்க் போட்டு என்னை பாஸ் ஆக்கி விட்ருவாங்கடான்னு சொல்லுவான். அப்போ ஒன்று அவன் மூஞ்சில ஒரு ரியாக்ஷன் நம்ம காட்டுவோம் பாருங்க. வழக்கம் போல நம்மளுடைய படிக்காத கொஸ்டினா நம்மளுக்கு வந்துட்டுன்னு நம்ம படிச்ச ஆன்சரை நமக்கு தெரியாத கொஸ்டின்ஸ் இது பாருங்க அதுல எழுதி விடுவோம். என்ன அப்போ ஒரு ரியாக்ஷன் வரும். பதில் தெரியாத கேள்வி கேட்டா கூட அடிச்சு பிடிச்சி ஏதாவது சொல்றோம். ஆனா எனக்கு கேள்வியே தெரியாதுன்னு கமலஹாசன் டைரக்ட் தாங்க அப்ப ஞாபகம் வருமே. கடைசியில வேற வழியே இல்லைன்னு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நம்ம எப்படின்னா கொஸ்டினே நம்ம ஆன்சர்ல மடக்கி எழுதுவோம். அது மாரி எழுதிட்டு கடைசியில நன்றின்னு போட்டு நம்ம வந்துனே இருக்க வேண்டியதுதான். இந்த மாரி மெமரிஸ்லாம் நல்லா மறக்கவே முடியாதுங்க. என்னுடைய லைஃப்ல நான் படித்த கொஸ்டினை தவிர படிக்காத கொஸ்டின் எல்லாம் வந்ததே மேக்ஸில் தாங்க. நான் எல்லா கொஸ்டினும் படிச்சுட்டு போனேன். ஆனால் அவங்க புக் பேக் உள்ளே இருந்து கேட்டுருக்காங்க போது நமக்கு ஒன்றும் தெரியல. நம்ம என்ன பண்ணுவோம், சரி மிஸ் ஃபார்முலா எதுனாலே 1 மார்க் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் ஃபார்முலா மட்டும் எழுதி வச்சுட்டு வந்துட்டாங்க. கடைசியில் நான் பாஸ் ஆகிட்டேன். இப்போ தான் ஒரு 55 மார்க் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். அதனால நீங்க மறக்க முடியாம உங்களுக்கு எந்த எக்ஸாம் நீங்க படிச்ச கொஸ்டின் தவிர மீது படிக்காத கொஸ்டின் எல்லாம் வந்துக்குது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம பாண்டிச்சேரி அதிர்ஷ்டம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்ப்போம்.